சமீபத்துல பேடிஎம்மோட ஃபவுண்டர் விஜய் சேகர் சர்மா இவரு அவருடைய எக்ஸ் தளத்துல வாட்ஸ்அப்பை பத்தி ஒரு கருத்தை வந்து பதிவிட்டு இருந்தாரு. அதுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சு லைக், கமெண்ட்ஸ், ஹார்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. சரி, நம்மளும் போயிட்டு அவருடைய எக்ஸ் தளத்துல போயிட்டு அவர் என்னதான் வாட்ஸ்அப்பை பத்தி பதிவு பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு படிச்சு பார்த்தேன். அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப எல்லாருமே வந்து நம்ம வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறோம். அந்த வாட்ஸ்அப்பை வந்து ஏஐ டூல் வந்து ஸ்கேன் பண்ணுது, அதாவது வேவ் பாக்குது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல சமீபத்துல நிறைய அப்டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு அப்டேட் இருக்கு, அதுல ஒரு செட்டிங் இருக்கு. அந்த செட்டிங்கை மட்டும் நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏஐ டூல் வந்து உங்களை வேவ் பார்க்காது, இது பிளாக் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த செட்டிங் என்ன, அதுக்கப்புறம் அது சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை நான் இந்த வீடியோல பதிவு பண்ணுறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க போன்ல வாட்ஸ்அப் கண்டிப்பா இருக்கும், ஒரு தடவையாவது நீங்க பயன்படுத்துவீங்க. ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ வாங்க தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப வருஷமா வாட்ஸ்அப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ வாட்ஸ்அப் என்ன பண்றாங்கன்னா பிரைவசிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதாவது நீங்க வாட்ஸ்அப்ல சேட் பண்ணும் போது, நீங்க ஒருத்தரோட சேட் பண்ணும் போது நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்றீங்களோ அதை எதையுமே வாட்ஸ்அப் வேவ் பார்க்காது. ஏன்னா அந்த அளவுக்கு செக்யூரிட்டியை வந்து டைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஈவன் வாட்ஸ்அப்போ இல்ல மெட்டா கம்பெனியோ அவங்களால நம்ம சேட்ல உள்ள புகுந்து பார்க்க முடியாது. அப்படியே அவங்க முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு எப்படி தெரியும்னா, பிச்சு போட்ட பொரோட்டா இருக்குல்ல அத மாதிரி தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க வாட்ஸ்அப். சோ வாய்ப்பு இல்லை. அதுக்கு தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, வாட்ஸ்அப்போட சேட்டை எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் மோட்ல நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க வாட்ஸ்அப்ல யாரு கூட வேணாலும் சேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதோட அடிப்படையில தான் நம்மளும் இத்தனை வருஷமா வாட்ஸ்அப்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ திடுதுப்புன்னு ஒருத்தர் இல்ல, ஒரு ஃபேமஸான நபர், பேடிஎம்மோட ஃபவுண்டர் விஜய் சேகர் சர்மா, அவர் இந்த எக்ஸ் தளத்துல இந்த மாதிரி விஷயத்த பதிவு பண்ணதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் சும்மாவா இருப்பாங்க, அதுக்கு பதிலடியா அவங்க ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, நீங்க சொன்னது வந்து முற்றிலும் தவறு. வாட்ஸ்அப்ல ஏஐ டூல் வந்து ஸ்கேன் பண்ணக்கூடிய பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாட்ஸ்அப்போட சேட்ல ஏஐ சம்பந்தப்பட்ட விஷயங்களை பயன்படுத்துறீங்கன்னா, அதாவது ஏஐல நீங்க ஏதாவது உங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்றதுக்காக சில டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நாங்க ஸ்கேன் பண்ணுவோம். மற்றபடி வாட்ஸ்அப்ல நீங்க சேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க ஸ்கேன் பண்ண முடியாது அப்படின்னு ஒரே போடா போட்டு முடிச்சுட்டாங்க கதை. இருந்தாலும் இந்த பேடிஎம்மோட ஃபவுண்டர் விஜய் சேகர் சர்மா அவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு 2 இமேஜை ஷேர் பண்ணியிருக்காரு. வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுவோம். அந்த முக்கியமான செட்டிங், மெட்டாயை பிளாக் பண்ணக்கூடிய முக்கியமான செட்டிங் எங்க இருக்குன்னா, இப்போ ஒரு நம்ம கான்டாக்டை ஓபன் பண்ணுவோம். அப்புறம் அந்த கான்டாக்டோட நேம்குள்ள போவோம். இதுல சேட் லாக்கு கீழே அட்வான்ஸ்டு சேட் பிரைவசி அதை நம்ம தட்டுவோம். இதுதான் அந்த செட்டிங். ஸோ இதுல அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, லிமிட் ஹவு மெசேஜஸ் அண்ட் மீடியா ஃப்ரம் திஸ் சேட் கேன் பி ஷேர்டு அவுட்சைட் ஆஃப் வாட்ஸ்அப். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பிளா 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 நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. யுவர் பர்சனல் மெசேஜஸ் ஆர் ப்ரொடெக்டட் வித் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் ஈவன் இஃப் யூ டோன்ட் டர்ன் ஆன் அட்வான்ஸ்டு சேட் பிரைவசி. இந்த அட்வான்ஸ்டு சேட் பிரைவசி ஆன் பண்ணாம ஆஃப்ல இருந்தாலும் உங்க சேட் எண்ட் டு எண்ட் தான். இதுல என்ன போட்டுருக்காங்க, நோ ஒன் அவுட் சைட் ஆஃப் த சேட், நாட் ஈவன் வாட்ஸ்அப் ஆர் மெட்டா கேன் ரீட், லிசன் டு ஆர் ஷேர் தம். சரிங்களா? அதுக்கப்புறம் இஃப் யூ டர்ன் திஸ் ஆன், பீப்புள் இன் திஸ் சேட் என்ன ஆகுனா கான்ட் சேவ் மீடியா டு தேர் டிவைஸ் கேலரி ஆட்டோமேட்டிக்கலி நீங்க அனுப்பக்கூடிய போட்டோ எதிர்த்தரப்புல உள்ள டிவைஸ்ல சேவ் ஆகாது. மற்றபடி அவரால் மேனுவலா போய் அதை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் கான்ட் யூஸ் ஏஐ ஃபீச்சர்ஸ் லைக் மென்ஷனிங் அட் மெட்டா ஏஐ ஆர் சம்மரைசிங் அன்ரீட் மெசேஜஸ். இந்த 2 விஷயங்களையும் பயன்படுத்த முடியாது. கான்ட் எக்ஸ்போர்ட் த சேட், அதாவது சேட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இந்த 3 விஷயங்கள் நடுவுல ஏ இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த செட்டிங் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு தடவை ஆன் பண்ணா போதுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. எல்லா அக்கௌண்ட்லயும் போயிட்டு நீங்க இந்த செட்டிங்கை ஆன் பண்ண வேண்டி வரும். இது ஒரு பொதுவான செட்டிங் இல்லை, அவ்வளவுதான். சரிங்களா? மற்றபடி நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோல பதிவு பண்ண விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. யாரெல்லாம்
வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும், வீடியோக்கு கீழே நிறைய பட்டனை யூடியூப் வச்சிருக்கேன், அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, உங்களுடைய கருத்துக்களை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா லைக்